எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஐயோ, நாளைக்கு அந்த வேலை இருக்குது, அவனுக்கு ஒரு 10,000 தரணும், இஎம்ஐ அடுத்த மாதம் கட்டணும், கடன்காரன் வந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு பாஸ்ட்டுக்கும் போயிடுது, ஃப்யூச்சருக்கும் போயிடுது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், ப்ரெசென்ட்லேயே இருங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டீங்க, சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போகணுமா, வண்டி ஓட்டணுமா, கரெக்டாக வண்டி ஓட்டுங்க. சாப்பிட்ணுமா, கரெக்டாக சாப்பிடுங்க. சமைக்கணுமா, கரெக்டாக சமைங்க. ஒருத்தரோட டிஸ்கஷன் பண்ணணுமா, கரெக்டாக டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஒரு வேலை செய்யணுமா, கரெக்டாக செய்யுங்க. ஸோ நீங்கள் ப்ரெசண்ட்லேருந்து எப்போ அந்த வேலையை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறீங்களோ அப்போ என்ன மாற்றம் நிகழும்னா, ப்ரெசண்ட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்து செஞ்சீங்கன்னா அந்த கடன் கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மனசு இன்ட்யூஷன் மூலமாக சொல்லும். இப்போ கடன் நமக்கு நிறையா இருக்குது. இஎம்ஐ கட்டணும், 10 நாளைக்கு அப்புறம், நாளான்னைக்கு ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா பணம் தரணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, நம்மளால் கொடுக்க முடியுமா, இந்த இஎம்ஐயை கட்ட முடியுமா, நம்ம என்ன சொல்கிறது, அசிங்கமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட்டுருக்குறீங்க. ரெண்டுமே வேண்டாங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்கலாங்க. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது சார், நம்மளை சுற்றி பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். உங்களுக்கு, எனக்கு, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏன்னா பல வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பாசிபிளாக, அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் எப்போ வெளியில் வரீங்களோ அப்போ தான் நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே ஆளாகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கருத்து. சிறப்பாக நான் சொல்கிற இந்த வீடியோவை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் 100% வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் புரிதல் தன்மையில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேங்க. இன்கேஸ் ஒரு 2 days 3 days ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க. நலமாக நான் உங்களோட பேசுகிறேன். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம வாழ்க்கை முறையை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட இயல்பு தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸே பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக இருக்கிறது தான். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறோமான்னு பாருங்கள், இல்லை. காரணம், அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடுறதில்லை. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அது எப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாங்க, இப்போ நம்ம வாழ்க்கை பாருங்கள், ஒரு குழந்தை பருவம், ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட இயல்பு. எப்போ இது சேஞ்ச் ஆகுதுன்னாங்க, நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், அப்புறம் காலேஜ் படிக்கிறோம், அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம், அப்புறம் ஒரு தொழில் செய்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், அப்புறம் ஒரு கார் வாங்குகிறோம். நம்ம தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வரும் பொழுது நம்மளோட மனசு என்ன சொல்லுதுங்கன்னா, ஸ்கூலில் இப்படி இருக்கணும், 4 பேருக்காக இப்படி இருக்கணும், நான் இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தேவைகளை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தேவைகளை பாஸ்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அந்த பாஸ்ட், அதாவது இது நடக்கணும், இது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன், இது நடந்தால் சந்தோஷப்படுவேன், இப்படி இருந்தால் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லை. ஸோ நிகழ்காலத்தில் இல்லைன்னாலே உங்களை சுற்றி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, இப்படி நடந்துருச்சு, போன தடவை எக்ஸாம் எழுதும்போது என் பையன் சரியாக எழுதலை, 1 மார்க்கில் அந்த வேலை போயிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகள், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, என்னால் கடனை கட்ட முடியல, போன தடவை இந்த மாதிரி சண்டை போட்டாங்க, அடுத்த மாதம் நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் இருக்கிறீங்க. ஸோ உங்களோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, உங்களோட மனம் பார்த்திங்கன்னா ஒன்றா பாஸ்ட்டில் இருக்குது, இல்லைன்னா ஃப்யூச்சரில் இருக்குது. பாஸ்ட்டுன்னா என்னங்க, தமிழில் அழகான வார்த்தை, இறந்த காலம். இறந்த காலத்தில் இருக்காதீங்க, அதுதான் நடந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நடந்து முடிஞ்சதை பற்றி ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? அதுதான் இறந்த காலம். அதனால தான் அதுக்கு பேர் தமிழில் சூப்பராக கொடுத்துருக்காங்க, இறந்த காலம் அப்படின்ட்டு. அதனால் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை, இப்படி நடந்துருச்சு, என் பொண்ணு இப்படி இருக்கணும், இப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி இறந்த காலத்தை தட்டி விட்ருங்க. ஒன்ஸ் நீங்கள் இறந்த காலத்தில் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் நிறையா இருக்கும். நம்மளால் ஜெயிக்க முடியாது, சந்தோஷமாக ப்ரெசண்ட்டில் இருக்க முடியாது.
அதே மாதிரி இது நடக்கணும், என் பொண்ணு இந்த மார்க் வாங்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பிஸ்னஸில் எனக்கு இவ்வளோ லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை நினச்சே நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எதிர்காலத்தை நினச்சி ஒரு பய உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே வந்துடுது. புரியுதுங்களா? ஒரு ஃப்யூச்சரை நினச்சி ஒரு ஃபியரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. பாஸ்ட்டு அந்த ஃப்யூச்சர் இதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கணும், பிரச்சனைக்குள்ளேயே தான் இருப்பீங்க. அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. உங்களால் எதையுமே செயல்படுத்த முடியாது. நீங்கள் நினச்ச படிப்பு உங்கள் பசங்களுக்கோ, நீங்கள் நினச்ச மாதிரி கணவரோ, நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலோ, நீங்கள் நினச்ச மாதிரி வேலையோ எதுவுமே நமக்கு வர மாதிரி தெரியும், ஆனால் வராது. இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன செஞ்சால் நம்ம இதிலேருந்து வெளியில் வரலான்னு சொன்னீங்கன்னா, ப்ரெசண்ட்டில் இருக்கணும். தட்ஸ் ஆல். நிகழ்காலத்தில் இருங்க. ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, விழிப்புடன் இருந்து செயல்படுங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா கேட்சிவாக புரியும். இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச நடிகரோட படம் பார்க்குறோம். ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், ஒரு கேமாக இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் படம் சொல்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் படம். எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. கிளைமேக்ஸ்லாம் வரும்பொழுது ஆஹா இது ஆகுமா, அதாகுமா, இவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோட நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால தான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறீங்க. அப்போது நிகழ்காலத்தில் இருக்கும்போது அந்த படம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்கா? அப்போ என்ன, அந்த நிகழ்காலத்தில் இருக்கும்போது மற்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கா? ஏற்கனவே வீட்டில் பல பிரச்சனை இருக்கும், அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும், பிஸ்னஸில் நாளைக்கு ஒருத்தனுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இது புரிஞ்சால் போதுங்க. நம்ம ப்ரெசண்ட்டில் எப்போ இருக்கிறோமோ அப்போது நம்ம சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம். அந்த படம் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்தவொடனே என்ன ஆகிடுது? ஐயோ நாளைக்கு அந்த வேலை இருக்குது, அவனுக்கு ஒரு 10,000 ரூபா தரணும், இஎம்ஐ அடுத்த மாதம் கட்டணும், கடன்காரன் வந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு பாஸ்ட்டுக்கும் போயிடுது, ஃப்யூச்சருக்கும் போயிடுது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், ப்ரெசண்ட்லேயே இருங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டீங்க, சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போகணுமா, வண்டி ஓட்டணுமா, கரெக்டாக வண்டி ஓட்டுங்க. சாப்பிட்ணுமா, கரெக்டாக சாப்பிடுங்க. சமைக்கணுமா, கரெக்டாக சமைங்க. ஒருத்தரோட டிஸ்கஷன் பண்ணணுமா, கரெக்டாக டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஒரு வேலை செய்யணுமா, கரெக்டாக செய்யுங்க. ஸோ நீங்கள் ப்ரெசண்ட்லேருந்து எப்போ அந்த வேலையை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறீங்களோ அப்போ என்ன மாற்றம் நிகழும்னா, ப்ரெசண்ட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்து செஞ்சீங்கன்னா அந்த கடன் கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மனசு இன்ட்யூஷன் மூலமாக சொல்லும். இவ்வளோ தாங்க கான்செப்ட், இவ்வளோ தாங்க ஆன்மீகம். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ பாஸ்ட்லேயே இருக்க வேணாம், ஃப்யூச்சர்லேயே இருக்க வேணாம், ப்ரெசண்ட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை சுற்றி இருக்கும். பிரச்சனை இல்லாத லைஃப் கிடையாது, பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ப்ரெசண்ட்டில் இப்போ நான் செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறேன். எப்படி சினிமா பார்த்தீங்க, எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்பொழுது கரெக்டாக 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும், அப்படியே ஒவ்வொரு பாலும் எப்படி பார்க்குறீங்க? அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? இஎம்ஐ கட்டணுன்னு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? இல்லை நாளைக்கு 10,000 ரூபா பணம் கொடுக்கணுன்னு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷமாக அந்த இன்வால்மெண்ட்டோட பார்க்குறீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் இருந்து அந்த வேலையை செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஓகேங்களா? ஸோ எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் ப்ரெசண்ட்லேருந்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா சொல்யூஷனை உங்கள் மனசு சொல்லும். இந்த இஎம்ஐ கட்டணும், இதுக்கு இதை செய், இந்த வேலை செஞ்சால் உனக்கு எவ்வளோ பணம் வரும், இவரை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு இன்ட்யூஷன் சொல்லும். இது எப்போ இருந்தால் சொல்லும்னாங்க, நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டும்தான் சொல்லும். அதுவும் சந்தோஷமாக செயல்பட்டால் மட்டுமே தான் சொல்லும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் கொஞ்சம் இந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். ப்ரெசண்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 1000 பிரச்சனை வெளியில் இருக்கலாம், பாஸ்ட்டை தள்ளி விட்டுருங்க. ஃப்யூச்சரில் கடன் கட்டணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த படிப்பை படிக்கணும், இதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. ப்ரெசண்ட்டில் நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதற்குண்டான சொல்யூஷன், அதற்கு என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை உங்கள் மனசுக்கு உணர்த்தும். அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். கடன் கட்ட வேண்டியது 1 லட்ச ரூபா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் வரும். நீங்கள் இந்த படிப்பு படித்தா நல்லதுன்னு நினைப்பீங்க, அதை விட சிறந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரெசண்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த இன்ட்யூஷன் நமக்கு, இந்த இறைத்தன்மை, இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டதுங்க. இது ஆன்மீகமோ இறைத்தன்மையோ இதை விட்டுட்டு பார்த்தா கூட உங்கள் மனசு ப்ரெசண்ட்டில் இருந்தால் உங்களோட இன்ட்யூஷன் சூப்பராக செயல்படும். அந்த இன்ட்யூஷன் செயல்படுறதுனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதற்குண்டான நபர்கள், பணம், பொருள் உங்களை வந்து சேரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். சரி சார், ஏதாவது பயிற்சிகள் இருக்கா? நான் ப்ரெசண்ட்டில் இருக்கணும், அதுக்கு என்ன பயிற்சிகள் இருக்குன்னா, சிம்பிளாக ஒரு ஆழ்மன பயிற்சிகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம். இந்த 6 பயிற்சிகள் போதுங்க. நீங்கள் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 6 விதமான பயிற்சிகளை ஒரு 2 இஷ்யூ சொல்கிறேன், எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். ஒன்ஸ் ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கு 100% நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தைங்க இந்த படிப்பை படிக்கணும், இந்த மார்க் வாங்கணும், இந்த மார்க் வாங்கலைன்னா எனக்கு அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உங்கள் பசங்க மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது ஃப்யூச்சரை நினச்சிட்டு இந்த எக்ஸாமில் இந்த மார்க் வாங்கியே ஆகணும், போன தடவை செகண்ட் ரேங்க் வாங்கிட்டா, 5 மார்க் கம்மியாக வாங்கிட்டா என் பொண்ணு, அடுத்த தடவை இந்த மார்க் வாங்கியே ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஃப்யூச்சரை பிடிச்சிட்ருக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருங்க. ப்ரெசென்ட்டில் இருந்தால் உங்கள் பொண்ணு நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான மார்க்கே வாங்குவாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. சிம்பிளாக ப்ரெசென்ட்டில் இருக்கணும்னா, என் பொண்ணு இறைவனர்களால் என் பொண்ணு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான மார்க் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் சிறப்பாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் மனசில். ஓகேங்களா? இதை ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். இன்னும் சொல்லலாம், நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு இந்த எக்ஸாமில் சூப்பரான மார்க் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாமா? இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி, இந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ நம்ம மனசில் ஒரு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இல்லாமல் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். ஒன்ஸ் ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன மார்க் நினச்சிங்களோ அதை விட வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த வருத்தம், வேதனை, துக்கம் உங்கள் மனசில் இருக்குன்னா அன்பு தியானம் செஞ்சுட்டு நான் சொன்ன அஃபர்மேஷனை செஞ்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். புரியுதுங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய பேரண்ட்ஸ் என் பையன் இதை படிக்கணும், என் பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்கணும், இதில் ஃபஸ்ட் இருக்கணும், இதில் செகண்ட் இருக்கணும், இதில் டாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஃப்யூச்சரை நினைக்காம ப்ரெசண்ட்லேருந்து பாருங்கள். ப்ரெசண்ட்லேருந்து நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் ரிசல்ட் அதிகமாக வருங்கிறது தான் கான்செப்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ கடன் நமக்கு நிறையா இருக்குது. இஎம்ஐ கட்டணும், 10 நாளைக்கு அப்புறம் நாளான்னைக்கு ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா பணம் தரணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படிங்கும்பொழுது நீங்களாம் என்ன தெரியுங்களா நினைக்கிறீங்க? போன மாதமே நம்மளால் டியூ கட்ட முடியல, என்ன செய்கிறதுனே தெரில, இந்த தடவை வந்து அசிங்கமாயிடுமோ, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை நினச்சி பயப்பட்டுட்ருக்கீங்க, பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி ஐயோ அவனுக்கு நம்ம அடுத்த வாரம் வந்தால் பணம் கொடுத்துட முடியுமா, நம்மளால் கொடுக்க முடியுமா, இந்த இஎம்ஐயை கட்ட முடியுமா, நம்ம என்ன சொல்கிறது, அசிங்கமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட்டுட்ருக்கிறீங்க. ரெண்டுமே வேண்டாங்க. ப்ரெசண்ட்டில் இருங்க. அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு தான் நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன். சிம்பிளாக கேளுங்க. இறைவனர்களால் இந்த நிலுவைத் தொகை கட்டுற விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் செய்கிற வேலையை சிறப்பாக செய்யுங்க. புரியுதுங்களா? இதில் இன்னொன்று, இப்போ இந்த கடன் வாங்கினது நம்ம தான் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நம்ம சில தவறுகளும் இருக்கும். அந்த பிஸ்னஸில், அந்த வேலையில் நம்ம தவறுகளும் இருக்குங்கிறதுனால ஒரு அக்செப்டன்ஸ்க்கு ஒரு அஃபர்மேஷன் தாராளமாக நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்? இறைவனர்களால் சிறப்பு குறைவான சில விஷயங்களை நான் செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவா, இதிலிருந்து நான் வெளியில் வரத்துக்கு உண்டான அத்தனை சூழ்நிலைகளையும் சிறப்பாக நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒரு சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டில் இருந்துட்டு பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரில் கடன் கட்டுறதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் ப்ரெசண்ட்லேருந்து அந்த வேலையை செஞ்சிங்கன்னா உங்கள் மனசில் இன்ட்யூஷன் சொல்லும், இந்த கடன், இந்த நிலுவைத் தொகைக்கு நீ என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம இன்ட்யூஷன் மூலமாக நம்ம மனசு சொல்லும். அதை செயல்பட்டால் போதும், நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஓகேங்களா? அதனால் மனுஷன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நடுவே எப்போ நீங்கள் சந்தோஷமான ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, இல்லை நிகழ்காலத்தில் இருக்கீங்களோ, விழிப்புடன் நீங்கள் செயல்பட்டால், பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம், இந்த இறை சக்தி இன்ட்யூஷன் மூலமாக என்ன செய்யணுங்கிறத சொல்லும். அந்த வர பாலை மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா, அடிக்கிற பாலெல்லாம் 6 தான். உங்கள் தேவைகள் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக நடக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் நிறைவேற்றிருக்கும் நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.